Hello students, welcome to 11th standard. 11th standard first unit set relation and function. Mathsல first unit set relation and function. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸாக தான் இருக்கும். செட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு இதில் ஒரு டஃப்பாகவே இருக்காது, ரொம்பவே ஈஸியான யூனிட். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செட்டு, கார்டினல் நம்பர்னா என்ன, ரூஸ்டர் ஃபார்ம், செட்டை எப்படிலாம் டினோட் பண்ணலாம், செட்ஸோட டைப்ஸ், அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 3 அண்ட் செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸை டபிள்யூன்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அந்த வேல்யூஸ் 0 1 2 3 இருக்கும். செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ் அப்படின்ற இண்டீஜர்ஸை நம்ம என்ன லெட்டரில் யூஸ் பண்ணுவோம், இசட்ன்ற லெட்டரில் யூஸ் பண்ணுவேன். அதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். செட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர், P/Q ஃபார்மில் இருக்க எல்லா நம்பர்ஸையுமே நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதை ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ், உங்களுக்கு தெரியும் ஈவன் நம்பர்னால் டிவிசிபிள் பை 2, 2ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் இண்டீஜர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாம், நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு இருக்கும். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது டிவிசிபிள் பை 2, 2ஆல் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 1 எந்தெந்த நம்பர்லாம் கொடுக்குமோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது ரேஷ்னல் நம்பர் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்னால் டெசிமல் நம்பர், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்க நம்பர்ஸ். அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ன்றது டெர்மினேட்டிங், இப்போ கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். 1.5 7 6 7 8 5 3 ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கிற, நான்ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கிறத நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதே ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டு பிலாங்ஸ் டு அப்படின்றது ஒரு செட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. இந்த செட்டோட நேம் ஏ. இதில் இருக்க எலமெண்ட்ஸ் 1 பிலாங்ஸ் டு ஏ. 1என்ற எலமெண்ட் எங்கே இருக்குது, ஏன்ற செட்டில் இருக்குது. 2 பிலாங்ஸ் டு ஏ. தட் மீன்ஸ் 2என்ற எலமெண்ட் எந்த செட்டில் இருக்குது, ஏன்ற செட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்செட்டுன்றது என்ன, ஒரு செட்டை ஏ 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஏ செட். பி செட் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் 3 4. பியில் இருக்க எலமெண்ட்ஸ் எங்கேயும் இருக்குது, ஏ செட்லேயும் இருக்குது. ஸோ இந்த செட்டை பி செட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ செட். பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூனியன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் தான். அந்த யூனியன் அப்படின்றது 2 செட்டு ஏ செட் அண்ட் பி செட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸும் சொல்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனியன் சொல்லுவேன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏ செட் அண்ட் பி செட்டில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ், 2 செட்லேயுமே இருக்க காமன் எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒரு செட் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இன்டர்செக்ஷன் செட்ஸ். ஓகேவா? இப்போது செட் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, the set is a collection of well-defined objects. The sets are usually denoted by bracketsல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு elements are represented by the small லெட்டர்ஸில் ஸ்மால் லெட்டர்ஸ் எலமெண்ட்ஸ் நம்ம டினோட் பண்ணும்போது ABC ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த செட்டோட நேம் மென்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட். ஏ செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ செட் அதில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது அப்படின்னா இதை கவுண்ட் பண்ணலாம் இல்லையா, 1 2 3 4 5. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் 5. இட் இஸ் கால்ட் கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது செட்டு 2 டைப்ஸில் நம்ம 3 டைப்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன் ரூஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதில் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்க. ரூஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது என்ன, இருக்க எலமெண்ட்ஸ் வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செட் எலமெண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போது த செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ்,
செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இங்கே எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா? இது வந்து இந்த மெத்தடில் கொடுத்துருக்க கொஷின்ஸை நம்ம சிம்பாலிக்காக கொடுத்துருக்க கொஷினையும் நம்ம இப்படி எழுதுகிறோம் இல்லையா? இட் இஸ் த ரூஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்படி இருக்க ஃபார்மேஷனை நம்ம வேர்ட்ஸில் எழுதுகிறோம் இல்லையா? தட் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது. இது இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் இருக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த எக்ஸ் இஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறோம். இப்போது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி சிம்பாலிக்காக ஒரு செட் ப்ராக்கெட்டில் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் செட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ன்றது இந்த மெத்தட். இப்போ நம்ம பார்த்த மெத்தடில் இது என்ன மெத்தட்? செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ன்றது எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஆர் எக்ஸ் சிம்பாலிக்காக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறது என்ன ஃபார்ம்னு சொல்லுவோம்? செட் பில்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்ம்ன்றது ஒன்லி எலமெண்ட்ஸ் இன் த செட் ப்ராக்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்டி செட். ஒரு செட்டில் எலமெண்ட்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம்? எம்டி செட்னு சொல்லுவோம். அது சிம்பாலிக்கு எப்படி சொல்லுவேன்? பைன்னு சொல்லுவோம். சப்செட்டுன்றது இப்போ தான் பார்த்தோம். ஒரு செட்டு, ஒரு பெரிய செட் இருக்குது. அந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்? அதில் இருக்க எலமெண்ட்ஸை அனதர் செட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். அந்த செட்டை சப்செட்னு சொல்லுவோம். ப்ளஸ் A set A is said to be a subset of B if every element of A is also the element of B. இப்போ ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுலேயும் இருக்கும்? ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே பிலேயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்க செட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம்? இதில் there is no extra elements in A செட்டில் எக்ஸ்ட்ராவே அந்த பியில் இல்லாத எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சப்செட்னு சொல்ல மாட்டோம். பியில் இருக்க எலமெண்ட்டே ஏலையும் இருக்குது, அதை விட கம்மியாக இருந்துச்சுனாலும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? சப்செட்னு சொல்லலாம். இது எல்லாமே நீங்கள் 9th 10th படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த கண்டிஷன் என்ன? A is a subset of B and B is a subset of A, then A and B are equal. A set B set ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எவ்ரி செட் இஸ் a subset of itself. ஒரு செட்டு அந்த செட்டுக்கே ஒரு சப்செட்டாக இருக்கும். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? A is a subset of B. நெக்ஸ்ட்டு பை என்னன்னு சொல்லுவேன்? சப்செட் ஆஃப் எவ்ரி செட். எந்த செட் எடுத்துட்டாலும் சேம் செட்டும் நல் செட்டும் அதோட சப்செட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரிவியல் செட். ட்ரிவியல் செட் அப்படின்றது பை செட். ஒரு செட்டுக்கு சேம் செட்டும் என்ன செட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அந்த செட்டும் எம்டி செட்டும் அதோட சப்செட்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 2 செட்ஸையும் நம்ம என்னென்னு, இந்த 2 சப்செட்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? ட்ரிவியல் சப்செட்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன செட்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ப்ளஸ் நான் எம்டி செட், இது ரெண்டையுமே என்னென்னு சொல்லுவோம்? ட்ரிவியல் சப்செட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா ப்ராப்பர் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிற சப்செட்ஸ் 2 செட்டுமே ஈக்குவலாக இல்லாமல் இருக்கணும். ஏ செட் அண்ட் பி செட் ஆர் நாட் ஈக்குவல். இப்போது 1 2 3ன்னு ஒரு செட் எலமெண்ட்ஸ் இருக்குது. இதோட சப்செட் நம்ம சொல்லும்போது என்னென்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு பை சொல்லலாம் சப்செட்ஸ். நெக்ஸ்ட்டு 1 2 3 சொல்லலாம். எவ்ரி செட்டுக்கும் ஒவ்வொரு செட்டுக்குமே என்ன இருக்குது? எம்டி செட்டும் சேம் செட்டும் நம்ம சப்செட்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா அதர் செட்ஸ் என்ன சொல்லலாம்? 1 2 and 3. அப்புறம் பேரை நம்ம எடுத்துக்குவோம். 1 2 and 2 3 and 1 3. இந்த மாதிரி நம்ம பேரை எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ இதில் சேம் செட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். அந்த செட்டையெல்லாம் என்னென்னு சொல்லலாம்? ப்ராப்பர் சப்செட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் சப்செட்டுன்றது சேம் செட்டும் இருக்கும், வேறு செட்ஸும் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பவர் செட் அப்படின்றது பவர் செட். த செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ இஸ் கால்ட் பவர் செட். ஒரு செட்டோட சப்செட்டெல்லாம் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். தட் செட் இஸ் கால்ட் பவர் செட். பவர் செட்டுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் n of p of a equal to 2 power n. இப்போது
ஏ செட்டோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு, தட் இஸ் கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட் எவ்வளோ மேக் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா? 2 பவர் n. 2 பவர் n. இப்போது ஏ செட்டில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா n ஈக்குவல் டு 5. இப்போது n ஈக்குவல் டு 5னா எவ்வளோ பவர் செட்டு, நம்பர் ஆஃப் சப்செட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 பவர் 5, தட் இஸ் 32 சப்செட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியன் ஆஃப் டூ செட்ஸுங்கிறது ஏ செட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், தட் இஸ் 1 2 3. பி செட் 2 4 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா ரெண்டு டூ செட்ஸில் இருக்க எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி ரிப்பீட்டேஷன் இல்லாமல் எழுதுறது தான் நம்ம ஏ யூனியன் பின்னு சொல்லுவோம். இப்போ 1என்ற எலமெண்ட் இருக்குது, 2ன்ற எலமெண்ட் 2 செட்லேயுமே இருக்குது, அண்ட் 3 and 4. 3 and 4 டோட்டலாக 1 2 3 4. 2 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 2 டைம்ஸ் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, 1 டைம் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ 1 2 3 4 இஸ் த யூனியன் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 செட்லேயுமே இருக்க காமன் எலமெண்ட் என்ன? 2. ஸோ இந்த எலமெண்ட்டை நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியில் சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே செட் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவோம். டிஸ்ஜாயின்ட் செட். டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்றது ஒரு செட்டுக்கும் இப்படி ஒரு செட் இருக்குது, இது அனதர் செட் இருக்குது, தெர் இஸ் நோ காமன் எலமெண்ட். காமனாக எந்த எலமெண்ட்டுமே நம்மளால் மென்ஷன் பண்ண முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அந்த 2 செட்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? டிஸ்ஜாயின்ட் செட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த மாதிரி டயக்ராமில் நம்ம போட்டு சம்ஸில் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த போர்ஷனை நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம். இது ஏ செட், இட் இஸ் பி செட். இந்த போர்ஷனை நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to i ஆர் i ஈக்குவல் டு 1 to n எப்படி வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஏஎன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்னுக்கு நம்ம சம் வேல்யூஸ் ஃபார்ம் பண்ணணும். A1 A2 எது வரைக்கும் i வரைக்கும். இங்கே i ஈக்குவல் டு 1 to nன்னு கொடுத்துருக்கிறதுனால i வேல்யூக்கு நம்ம 1 to n சப்ஸ்டியூட் பண்ணுறேன். A1 A2 A3 இதே மாதிரி A1 வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சமேஷன் அப்படின்றது சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ், தட் இஸ் A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் எக்ஸெட்ரா A ப்ளஸ் AN. ஓகேவா? இதுதான் நம்ம மென்ஷன் பண்ணி சம்மேஷன் அப்படின்றது சம் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யூனியன் அப்படின்றது ஒரு செட்டு இருக்குது, அந்த செட்டு யூனியன் நம்பர் ஆஃப் செட் நிறைய செட்டு கொடுத்துருக்காங்க. A1 A2 A3 A4 அப்படின்னு நிறைய செட்டு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் சிம்பிளாக நம்ம சொல்லுவோம் யூனியன் i ஈக்குவல் டு 1 to n அப்படின்னா A1 A2 A3ன்ற எலமெண்ட்ஸ்லாம் செட்டெலாம் இருக்குது, அந்த எல்லா செட்டுக்குமே யூனியன், எல்லா செட்டையுமே கம்பைன் பண்ணுற வேல்யூ அப்படின்றது தான் யூனியன் i ஈக்குவல் டு 1 to n. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்செக்ஷன் அப்படின்னா நிறைய செட்டு கொடுத்துருப்பாங்க. A1 A2 A3 A4 அப்படின்னு நிறைய செட்டு கொடுத்துருக்காங்க. அதோட காமன் எலமெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்டர்செக்ஷன் பார்ட், தட் இஸ் இன்டர்செக்ஷன் i ஈக்குவல் டு 1 to ai. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட். யூனிவர்சல் அப்படின்னாவே எப்போவுமே இருக்கும், எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். யூனிவர்சல் செட் இஸ் த பிக்கஸ்ட் செட். பேசிக் செட் இஸ் டினோட்டட் பை யூ செட். இப்போ யூனிவர்சல் செட் இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதில் ஒரு சப்செட்டாக தான் ஏவும் பியும் இருக்கும். இந்த மாதிரி டயக்ராமில் ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஒரு செட்டில் இருக்குது யூனிவர்சல் செட்டு, ஒரு செட்டு இருக்குது, யூனிவர்சல் செட்டு இருக்குது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா எந்த செட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அந்த செட்டை தவிர வேறு எலமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் மட்டும் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? A and universal set. Only in universal set, not in A set. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு டெஃபினிஷன், the complement of a set is the complement of a set A of all elements of U, எல்லா எலிமெண்ட்ஸும் U, which is not the elements of A. ஏ செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டுமே கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏ டேஷ் ஆர்
a பவர் c ஏசி இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி எந்த செட் ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ ஏ டிஃப்ரென்ஸ் பி, நீங்கள் ஏ மைனஸ் பின்னு இதை சொல்லக்கூடாது, ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு சொல்கிறோம். ஒன்லி இன் ஏ செட் நாட் இன் பி செட். ஒன்லி ஏ செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும், பி செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போது எக்ஸாம்பிள் பாரு, ஏ செட் 1 2 3 and 4, பி செட் 7 8 இப்படி இருக்குது அப்படின்னா ஒன்லி இன் ஏ செட். இங்கே ஏ செட்டையும் பி செட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், சேம் எலமெண்ட் ரிப்பீட் ஆகிருக்கா? ஸோ தேர் இஸ் நோ காமன் எலமெண்ட் இல்லாமல் இருக்குது, காமன் எலமெண்ட். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது ஃபுல் செட்டையுமே ஏ டிஃப்ரென்ஸ் பியாக எடுத்துக்க போகிறோம். ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு 1 2 3 4. சப்போஸ் இப்போ 3ன்னு எலமெண்ட் இருக்குது, 3ன்ற எலமெண்ட் இங்கே இருக்குது, ஒன்லி எந்த எலமெண்ட் மட்டும் இருக்குது, 1 2 and 4 மட்டும்தான் ஏ செட்டில் இருக்குது. ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பி என்ன கிடச்சிரும், 1 2 and 4. 3யை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நோட்டில் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. யூ டிஃப்ரென்ஸ் ஏ ஒன்லி இன் யூனிவர்சல் செட் நாட் இன் ஏ செட், தட் மீன்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ அண்ட் ஏ செட்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன தான் இருக்கும், காமன் எலமெண்ட், எல்லாமே காமன் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ எலமெண்ட் இன் ஏ டிஃப்ரென்ஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஒரு சப்செட் ஒரு என்ன எடுத்துக்கிறோம், எம்டி செட்டையும் ஒரு ஏ செட்டையும் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கும் நம்ம ஒன்லி இன் எம்டி செட்டில் எலமெண்ட்டே இருக்காது. அப்படி இருக்கும்போது எலமெண்ட்டே இல்லாத செட்டுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் வேறு செட்டோட ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அந்த செட்லேயும் என்ன இருக்கும், நோ எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் எம்டி செட் அப்படின்னா எம்டி செட்டில் எலமெண்ட்டே இருக்காது, ஏ செட்டில் மட்டும்தான் எலமெண்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், ஏ. நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் யூ, ஏ டிஃப்ரென்ஸ் யூ, ஏன்ற செட்டு தான் யூனிவர்சல் செட்டோட சப்செட். ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட். எப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செட்டு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஒன்லி ஏ செட்டில் இருக்க மாதிரி நம்மளால் எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் எம்டி செட். சரியா? நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ டெல் பி, ஏ டெல் பி, that is A difference B union B difference A, that is A set, it is another one B set, A and B. இந்த போர்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், A difference B. இந்த போர்ஷனை மட்டும் நம்ம A difference Bன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனை என்ன சொல்லுவேன், A difference B difference A, only in B set, B difference A. ஸோ இந்த டூ செட்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதும்போது இந்த செட்டை என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ டெல் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பி இங்கே இருக்குது, இட் இஸ் த ஏ டிஃப்ரென்ஸ் பி செட், இட் இஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ செட். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏ டெல் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். ஒரு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த செட்டை ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட்னா அந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியாமல் போயிட்டே இருக்கும், அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற செட்டை நம்ம இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள்டன் செட்னா ஒரு செட்டில் என்ன எலமெண்ட் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள்டன் செட். எ செட் ஹேவிங் ஒன்லி ஒன் எலமெண்ட், இட் இஸ் கால்ட் சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டூ செட்டு எடுத்துக்கிறோம், யூனியன் எடுத்துக்கிறேன், ஏ செட்டு யூனியன் பி செட் எடுத்துட்டாலும் பி செட் யூனியன் ஏ செட் எடுத்துட்டாலும் சேம் ஆன்சர் வரும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் அசோசியேட்டிவும் சேம் யூனியன் எடுத்துருக்கோம், 3 செட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி பி யூனியன் சி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதோட ஏ வேல்யூவை யூனியன் பண்ணுறதும் ஏபி செட்டை ஃபஸ்ட்டு எடுத்து யூனியன் பண்ணிவிட்டு சி செட்டோட யூனியன் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்டர்செக்ஷன், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இது ஏ யூனியன் பி அண்ட் ஏ யூனியன் சி, பிட்வீன் சிம்பிள் என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன்.
ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா, 5 × 7 + 6. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 5 × 7 + 5 × 6. 5 7s are 35 + 5 6 are 30. இதோட டோட்டல் ஆன்சர் 65. நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலும் 13 13 5s are 65. ஸோ இதே சேம் ஆன்சரே தான் வரும். இதை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன், இதுவும் அதே சேம் கான்செப்ட்லேயே நம்ம சொல்லலாம். ஏ மைனஸ் ஏன்றது ஒரு 7 எடுத்துக்கோங்களேன். 7 மைனஸ் 5 + 4. 5 + 4. இது நீங்கள் செப்பரேட்டாக டிவைட் பண்ணுற இதுவே 7 அதே சேம் கான்செப்ட்லேயே தான் இதையும் செய்ய போகிறேன். இன்டர்செக்ஷனும் போது 7 டிவைட் கூட எடுத்துக்கலாம். 7 மைனஸ் 7 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 7/0 ஆன்சர் கிடைக்கும். இட் இஸ் இன்ஃபினிட்டி. 0 எனி நம்பர் நம்ம வந்துச்சுன்னா தான் 0 சொல்லுவோம். 7/0ங்கிறதுனால இன்ஃபினிட்டின்னு சொல்லுவேன். இந்த கான்செப்டில் நம்ம ரியல் நம்பர்ஸில் படிப்போம். இப்போ நம்மளுக்கு தேவையானது இந்த ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி. ஒரு எம்டி செட்டோட ஒரு செட்டை நம்ம யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஏ கிடைக்கும். அதே மாதிரி ஏ செட்டோட ஒரு யூனிவர்சல் செட்டை இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஏ. இந்த இது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஐடம்பொட்டன்ட். தட் இஸ் ஒரு செட்டை எடுத்துகிட்டு யூனியன் எடுக்கும்போதும் அதே சேம் செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது, ஒரு செட்டை ஏ செட் அண்ட் பி செட் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் அண்ட் யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சேம் செட்டோட ஒரு செட்டை எடுத்துகிட்டு அதே சேம் செட்டோட யூனியனோ இன்டர்செக்ஷனோ எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் எலமெண்ட்டே கிடைக்கும். தட் இஸ் கால்டு ஐடம்பொட்டன்ட். நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷனும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதே நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஏ யூனியன் ஏ என்ன கிடைக்கும்? ஏவே தான் கிடைக்கும். அதோட ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? ஏ வேல்யூ கிடைச்சிட்டா அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லலாம்? அப்சார்ப்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா. இந்த லாஸ் எல்லாமே நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். இது என்னன்னு சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்டரி டிமார்கன் லாஸ்ன்னு சொல்லுவேன். இதை டிஃப்ரென்ஸ் டிமார்கன்ஸ் லான்னு சொல்லுவேன். ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி. இங்கே யூனியன் இருக்குது, எல்ஹெச்எஸில் யூனியன் இருக்குது அப்படின்னா ஆர்ஹெச்எஸில் இன்டர்செக்ஷன் இருக்கும். எல்ஹெச்எஸில் இன்டர்செக்ஷன் இருக்குன்னா ஆர்ஹெச்எஸில் யூனியன் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபார்முலா மெமரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்லேயும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஏ டெல் பி ஈக்குவல் டு பி டெல் ஏ சொல்லுவோம். ஏ டெல் பி டெல் சியும் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி டெல் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு கிடைக்கும். நீங்கள் புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நார்மலாக நம்ம வென் டயக்ராமில் யூஸ் பண்ணுவேன். பையோட காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லுவோம்? யூனிவர்சல் செட். எம்டி செட்டு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூனிவர்சல் செட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூ காம்ப்ளிமெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எம்டி செட்னு சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை 1 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்டினாலிட்டி. n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. இப்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இங்கே ஏ யூனியன் பி இந்த டோட்டல் போர்ஷனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ இந்த டோட்டல் வேல்யூ
இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், n ஆஃப் A யூனியன் B கிடைக்கும். சப்போஸ் ரெண்டு செட்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்டாகி இருக்குது, ரெண்டு செட்டுமே ஒன்றுக்கு ஒன்று காமன் பார்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், n ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் A ப்ளஸ் n ஆஃப் B சொல்லிடலாம். இன்டர்செக்ஷன் பார்ட்டு அங்கே எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. 3 செட்டுனா n ஆஃப் A செட், B செட் அண்ட் C செட். இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தட் இஸ் A செட். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A செட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B செட் அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் C செட். நெக்ஸ்ட்டு எந்தெந்த போர்ஷன்ஸை சப்ராக்ட் பண்ணணும், n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B, நெக்ஸ்ட்டு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அண்ட் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் C. இந்த போர்ஷன்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். எந்த போர்ஷன்ஸை ஆட் பண்ணணும் லாஸ்ட்டாக, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா. இந்த ஃபார்முலா கார்டினாலிட்டி ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், சம்ஸ் போடும்போது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இப்போ 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கேன். A செட் அண்ட் B செட் ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கார்ட்டீசியன் கிராஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது A கிராஸ் B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது A செட்டில் ஒரு எலமெண்ட் அண்ட் B செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டை கோஆர்டினேட்ஸாக எழுதும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா. இதுக்கும் சம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்கும், A செட்டும் B செட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு n ஆஃப் A கிராஸ் B, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தட் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் A இன்ட்டு n ஆஃப் B அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A கிராஸ் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A இன்ட்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B இன்ட்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் C. இப்போ நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் நோட் ஒர்க்கு என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ எழுதும்போது நம்பர் ஆஃப், இங்கே எழுதும்போது என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ், இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m அப்படின்னு எழுதணும். நம்பர் ஆஃப் இம்ப்ராப்பர் சப்செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m மைனஸ் 1, 2 பவர் m மைனஸ் 1. இதுதான் இம்ப்ராப்பர் சப்செட். இங்கே என்ன எழுதணும், த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் m. செகண்ட் ஃபார்மில் என்ன எழுத போகிறேன், த நம்பர் ஆஃப் இம்ப்ராப்பர் சப்செட்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் m மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எ செட், த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எ செட் ஈக்குவல் டு 2 பவர் n. இந்த ஃபார்முலாவை எழுதணும். ஓகேவா. 3 ஃபார்முலாஸ் ஆச்சா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் வேல்யூஸ் எழுதணும். இந்த ஃபார்முலா 3 + 5 8. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஃபார்முலா 8 + 2 10. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே இப்போ 6 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன், அந்த 6 ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு டி மார்கன் லாஸ், இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டிங் போட்டு இந்த எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இந்த ஃபார்முலாஸ். ஓகேவா. கிளியராக உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எல்லாமே நோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.